ஹலோ ஃபுட்டீஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் ஹெல்த்தி ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி கிறிஸ்மஸ் வந்து நான் கிறிஸ்மஸ் ஸ்நாக்ஸ்லாம் பேக் பண்ணி செல் பண்ணுவேன். ஸோ இந்த வருஷம் என்னென்ன பேக் பண்ணி செல் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ஃப்ரூட் கேக் ஆர் ரம் கேக், கோகோனட் மேக்ரோன் குக்கீஸ். இந்த கோகோனட் மேக்ரோன் குக்கீஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும், நம்ம சவுத் இண்டியன் டச்சோட செமையாக இருக்கும். அண்ட் வந்து ஸ்பெஷல் கிறிஸ்பியான மில்க் நுகெட்ஸ், இதுவும் பார்த்திங்கன்னா நீங்கள் அவ்வளோவா சாப்பிட்ருக்க மாட்டீங்க, ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும், நட்டியாக இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வீட்டில் செஞ்ச கிரான்பெரி கிரனோலா, இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இதில் நிறைய நட்ஸு, நம்ம ரோல்டு ஓட்ஸ் எல்லாம் செஞ்சுருக்கிறதுனால இதை வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு மில்க் சீரியலாகவும் சாப்பிடலாம், அப்படி இல்லைனா ஸ்நாக்காகவும் மிக்சர் மாதிரி சாப்பிடலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆல்மண்ட் ரோக்கா, இது ரொம்பவே வந்து ஒரு செம்ம சூப்பரான ஒரு டாஃபி, சாக்லேட் கோட்லாம் பண்ணி நட்டியாக க்ரன்ச்சியாக செமையாக இருக்கும். ஸோ இந்த ஐட்டம்ஸ் தான் வந்து நான் வந்து ஹாலிடே ஸ்பெஷல் ஸ்நாக் சாம்பிள் பாக்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் வந்து இந்த சாம்பிள் பாக்ஸில் வந்து நான் கொடுக்குறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ரூட் கேக், அப்புறம் கிரான்பெரி கிரனோலா, அடுத்தது மில்க் நுகெட், அடுத்தது ஆல்மண்ட் ரோக்கா, அடுத்தது கோகோனட் மேக்ரோன் குக்கீஸ். ஸோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு குட்டி ஸ்நாக்ஸ் பாக்ஸ் சைஸில் நான் கொடுக்குறேன். இது எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பர்சன் வந்து சாப்பிட்டாங்கன்னா திருப்தியாக இருக்கும், கண்டிப்பாக அவங்களுக்கு டேஸ்ட் பிடிச்சிருக்கும். ஸோ அப்படி பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து இப்போது ரம் கேக் ரொம்ப பிடிச்சிருக்கு, அது நிறைய இன்னும் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டாங்கன்னா அதை தனியாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி அவங்க வாங்கிக்கலாம், அந்த கான்செப்ட் தான். ஸோ பார்த்திங்கன்னா எல்லா பொருட்களுமே வந்து ஹோம்மேடு. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து நல்ல ஒரு கடையில் போயிட்டு நல்ல தரமான பொருட்களை வாங்கி தான் வந்து இதை வீட்டில் நாங்கள் செய்கிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இதோட விலையும் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லை, இது ஒன்லி வந்து பொருட்களுடைய விலையை மட்டும் டிபெண்ட் பண்ணி இல்லை, நம்மளோட டைமிங்கும் தான். பேக்கிங்னு எடுத்துட்டாலே வந்து கண்ணாபின்னான்னு டைம் ஜாஸ்தியாக போகும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு வந்து பொருள் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் காஸ்ட்லியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும் அண்ட் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் கம்பேர்ட் டு ஸ்டோர் பாட். ஸோ இந்த பொருட்கள் எல்லாம் நிச்சயமாக நீங்கள் ஒரு தடவையாவது நீங்கள் சாம்பிள் பாக்ஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும். நிச்சயமாக ஒரு தடவை வாங்கினவங்க வந்து மறுபடியும் வந்து ஆர்டர் கொடுத்து வாங்குவாங்க, இதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த அளவுக்கு பொருள் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்கும். இந்த கிறிஸ்மஸ் சாம்பிள் பாக்ஸ் வந்து எதனால் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னா, பொதுவாகவே வந்து இந்த டிசம்பர் மாதம் இதில் பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் ஈவினிங் அப்புறம் கிறிஸ்மஸ் டின்னர் பார்ட்டிலாம் வந்து இருக்கும். ஸோ எல்லாருமே பார்ட்டி அப்புறம் வந்து கெட் டுகெதர்னு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இன்வைட் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, வீட்டுக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கண்டிப்பாக வந்து கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுப்போம், அப்புறம் ரிட்டன் கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி ஐட்டத்துக்கு நம்மளோட இந்த சாம்பிள் பாக்ஸை யூஸ் பண்ணாங்கன்னா ஸோ வாங்குறவங்களும் சரி கொடுக்குறவங்களும் சரி ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அதே டைமில் அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு அவங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சதை வந்து அவங்க தனியாகவும் இதில் ஆர்டர் பண்ணிக்கிற ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஸோ எங்களோட இந்த சாம்பிள் பாக்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் பண்டிகை நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.